இப்போ நந்தினி சூர்யா கூட சேர்ந்து வாழ்றது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ நான் மடிப்பிச்சே கேட்குறமா, தயவு செஞ்சு சூர்யா கூட வாழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலையா கேட்பாரு. அருணாச்சலையா சூர்யா பண்ணது தப்புதாமா, ஆனால் சூர்யாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க மாட்டான். அப்படி இருந்தும் ஏன் நீ இந்த வாழ்க்கையை விட்டு போகணும்னு நினைக்கிற? அந்த அர்ச்சனா எப்படியாச்சும் சூர்யாவை அடையணும்னு எவ்வளோ திருமுள்ளு பண்ணுறா. ஆனால் நீ ஏமா புரிஞ்சிக்க மாட்டேற சூர்யாவை பற்றி? அவன் கண்டிப்பாக நல்ல பையமா, உனக்கு ஏற்ற பையமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ வா பையனை பார்க்கலாம் அப்படின்னு அருணாச்சல ஐயா சுந்தரவல்லி அம்மாவை கூப்பிடவும், அவன் என்ன எனக்காகவா கையெழுத்துக்கிட்டான்? அவன் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே கையெழுத்துக்கிட்டான். அவனை ஏன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கூட உனக்கு மனசாட்சினே உனக்கு கிடையாதா? இவ்வளோத்துக்கும் காரணம் யாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபோட்டோ உனக்கே வரும். ஏன்னா அவன் லவ் பண்ண பொண்ணையும் அவனுக்கு விட்டு வைக்கல நீ. அதே மாதிரி தப்பான பொண்ணை சூஸ் பண்ண அவன், அதனால் இந்த ஏழை பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிட்டான். ஆனால் நல்ல பொண்ணும் தெரிஞ்சும் அவளை மனசை புண்படுத்துறிய இத்தனை நாளா? நீ எல்லாம் என்ன ஜென்மம் சுந்தரவல்லி? இதுக்கு மேலே நான் என்னால் ஒன்று ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ சூர்யா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சூர்யா உனக்காக அவன் நிற்கிறேன்னு சொல்லிட்டா, ஆனால் நீ அவளுக்காக உன் குடிப்பழக்கத்தை விட்டுறணும் அப்படின்னு பார்த்துட்டா அருணாச்சலையா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தாங்க நம்ம நந்தினியும் சொல்கிறாங்க. குடிப்பழக்கத்தை நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ தான் நானும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ சொல்லி நான் குடிப்பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் சொல்லிடுவார். இப்போது ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே மாதவிக்கு பயம் எழுதுறதுங்க. எங்கே இந்த நந்தினி இந்த வீட்டை விட்டு போயிடுவாளோ, அவள் போயிட்டாள்னா ஒரு பணக்கார பொண்ணு எடுத்து நம்ம வீட்டில் வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஏன்னா நாம் இருக்கிறது அம்மா வீட்டில் புருஷன் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் எழுந்துடுது. அதனால தான் தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. தாலியை நீங்களே கழட்டிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி சொல்லிட்டு இருப்பாங்க. தாலி மேலே கையை வச்சா உன் உடம்புல கை மட்டும் இருக்காது, ஆனால் உயிர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் டைரெக்டாக மாதவி கிட்ட சொல்லிடுவாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தாங்க. அர்ச்சனாவும் இந்த ரேணுகாவும் அமைதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து வாழுவாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே அர்ச்சனா கிட்ட போட்டு விடுறாங்க ரேணுகான்றவங்க. ரேணுகா சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா நம்பிட்டு அர்ச்சனாவும் ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிரச்சனையை முடிவுக்கு வரணும்னா ரேணுகா சீக்கிரமாக மாட்டிக்கணும். ரேணுகா மாற்றத்துக்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி தாங்க. நந்தினி முழுசும் நம்புறாங்க அவங்கள. நந்தினி எப்போ நம்பாமல் இருக்காங்களோ அவங்கள அப்போ தான் திருந்துவாங்க. ஏன்னா சூர்யா சாரை பார்க்குறதுக்காக அர்ச்சனா வராங்க. வாங்க மேடம், பார்த்தீங்களா சூர்யா சாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளை யார் வெளில விட்டது? இவளெல்லாம் உள்ளவே விடக்கூடாது. என்னை பார்க்குறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி கிடையாது, தயவு செஞ்சு வெளியே போயிடு, நான் கோவப்பட்டுருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் சொல்லவும், ஏன் சார் மேடமை திட்டிகிட்டே இருக்கீங்க? அவங்க பாவம், எவ்வளோ அவங்க மேலே அன்பு இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்க. அதுவும் கோவிலில் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இவ போடுற வேஷத்தெல்லாம் நீ வேணால் நம்பலாம் நந்தினி, நான் மறுபடியும் சொல்கிறேன், இவ போடுற வேஷத்தை நம்பாத. அது உனக்கே கடைசியில் ஆபத்தாக முடியும். நீ வேணா பாரு, இவ எப்பப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறாளோ, எப்பப்பெல்லாம் அவளை நம்ம பார்க்குறோங்களோ அப்பப்பெல்லாம் நம்மளுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது என்ன உண்மைதாங்க. அர்ச்சனாவை எப்போ மீட் பண்ணாலே அவங்களுக்கு கெட்டது நடக்கும். ஏன்னா அர்ச்சனா தான் ஒரு பிளானை போட்டு பண்ணுறாங்களே. அர்ச்சனாவை மீட் பண்ணாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அர்ச்சனாவை மீட் பண்ணாங்க, யாரோ கடத்திட்டாங்க நந்தினியை. அர்ச்சனாவை மீட் பண்ணாங்க, அதே மாதிரி நம்ம நந்தினிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த ஹோட்டலில். ஸோ அர்ச்சனா எப்பப்பெல்லாம் வராங்களோ அப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அருணாச்சல ஐயா தான் கண்டுபிடிக்க போகிறாரு இன்னொரு விஷயத்தை, ரேணுகான்றவங்கள. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் யாரோ மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க நம்ம சூர்யாவுக்கு. அதுவும் விஷம் மருந்து. அவன் உயிரவே பாதிக்கிற அளவுக்கு ஒரு மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு தெரியணும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நிற்க போகிறாரு, அன்றைக்கி தான் மாட்ட போகிறாங்க. ஏன்னா டாக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, உங்கள் வீட்டிலேருந்து தான் யாரோ கலந்து கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த மருந்துலலாம் எதுவுமே இல்லை, நாட்டு மருந்தில் எந்த விட கலப்படமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி அம்மா இவங்கள தான் காரணம் சொல்கிறாங்க. என் பையன் உயிர் தான் எனக்கு முக்கியம், ஆனால் அவன் உயிர்லேயே நீ விளையாடுறியே, அவன் கையை எடுத்துக்கிற அளவுக்கு காரணம் யார்? நீ தாண்டி. நீ மட்டும் என் வீட்டு மருமகளாக இல்லாமல் வேறு யார் இருந்தாலையும் என் பையன் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்குவாங்க, கிழிப்பாங்க. வேறு யார் இருந்தாலையும் நந்தினியை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலையும் சூர்யா பண்ணது தப்பு தாங்க. ஒரு பொண்ணு கழுத்தில் அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினது தப்பு. ஆமாம், நந்தினி டைரெக்டாக கேட்டுருவாங்க, நீங்கள் தாலி கட்டும் போது என்கிட்ட விருப்பம் வாங்கி நான் கட்டினீங்க சார், ஏன் சார் என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க? நீங்கள் வானா வரத்துக்கும் போனா போகிறதுக்கும் நான் என்ன பொம்மையா அப்படின்லாம் கேட்டுருப்பாங்க. நந்தினியும் பாவம் தானேங்க. ஏன்னா அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்க கழுத்தில் தாலி கட்டாங்க. எத்தனை நாளைக்கு அவங்க விருப்பம் இல்லாத கூட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நந்தினிக்கு சூர்யா சார் கிடைச்சது ஒரு வரம். சூர்யா சாரை மாதிரி ஒருத்தர் நந்தினி வேறு எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நந்தினி இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. ஸோ இப்போ நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை திருத்தி கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சுந்தரவல்லி அம்மா கையில். சுந்தரவல்லி அம்மா கையில் டைரெக்டாக போயிட்டு,
நான் இதுக்கு மேலே அவர் கூட சேர்ந்து வாழலை, அவரை திருத்தி கொடுத்துட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொன்ன உடனே அவங்க மைண்டில் வர்றது நந்தினியை இந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு அர்ச்சனாவை வச்சிடணுன்றதாங்க. ஏன்னா அர்ச்சனா மேலே ஏற்கனவே ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. அர்ச்சனா இந்த வீட்டு மருமகளை வந்தால் கரெக்டாக இருக்கும், அந்தஸ்துலையும் அதுவும் நல்ல பொண்ணு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க சுந்தரவல்லி அம்மா. ஆனால் சுந்தரவல்லி அம்மாவுக்கே கண்டிப்பாக டிமிக்கி கொடுக்க போகிறாங்க ஒரு நாளைக்கு அர்ச்சனா. அவங்க சூர்யா அடையிறதுக்கு என்ன லெவலுக்கு வேணாலும் போகிறதுக்கு இருக்காங்க அந்த அர்ச்சனா. ஆனால் கூடிய சீக்கிரமே வந்து ரேணுகா மாட்டிக்கினாங்கன்னா செவில் அடித்து கேட்க போகிறாங்க நம்ம நந்தினி. ஏண்டி உன்னை பாவம் பண்ணிட்டு ஏழை பொண்ணு ஏதோ வந்து அனாதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு சேர்த்தேன், ஆனால் உண்டை வீட்டுக்கே துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒரு நாள் எங்கள் வீட்டு நான் எங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்க போகிறாங்க. அப்போ தான் அவளுக்கு புரிய போகுது நம்ம இத்தனை நாளாக துரோகம் பண்ணிகிட்டு இருக்கோங்கன்றதவே. ஸோ இப்போ கல்யாணம் நான் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஏம்மா நந்தினி இந்த குடும்பத்தை விட்டுட்டு என்னெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னியம்மா, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே கிடையாதா? சூர்யா சார் நல்லவர் தான்மா, அவர் கூட சேர்ந்து வாழுமா, ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? உன் தாலிக்கு பங்கு போகிறதுக்கு அந்த அர்ச்சனா வரும்போது ஒரு டைம் வரும்போது அவள் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரியுதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நான் சொல்லிட்டு இருப்பாரு. இல்லைண்ணே கூடிய சீக்கிரம் வந்து சூர்யா சாரை குடியிலேருந்து திருத்தி கொடுத்துட்டு நான் இந்த இடத்த விட்டே போகலான்னு இருக்கேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு போதும் நம்ம அருணாச்சல ஐயா விட மாட்டார். ஏன்னா அருணாச்சல ஐயா தாங்க இத்தனை நாளாக சூர்யாவையும் நந்தினியும் சேர்ந்து வாழணும்னு ரொம்ப போராடிட்டு இருக்காரு. அதனால தான் ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் போனாங்க. ஆனால் அங்கேயும் வந்து இந்த அர்ச்சனா வந்து எது கெடுத்து விட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே வந்து சூர்யாவை திருத்தி கொடு, அது வரைக்கும் மட்டும் இந்த வீட்டில் இருன்னு சொன்ன அருணாச்சல ஐயா அவங்க 2 பேரும் எப்படியாச்சும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தைய எனக்காக பெற்று கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தனா வேண்டிட்டு இருக்காரு. முதல் வாரிசை நீ தான் பெற்று கொடுக்கணும் நந்தினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் கூடிய சீக்கிரமே அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுடைய லவ்வே ஸ்ட்ராங்காக இருக்குது. சூர்யா சார் என்னை விட்டு பிரியாததுக்காக ரத்தம் வர அளவுக்கு பாட்டிலில் கிழிச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணார். அதனால் அவர் எவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்காருன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க மனசில் நம்ம நந்தினி. அதே மாதிரி தாங்க சூர்யா சாருக்கு ஒன்றுனோடனே நந்தினியை விட்டு போகாமல் அவங்களும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து நான் உங்களுக்காக இந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இல்லையா. இவங்களுக்கும் அவங்க மேலே அன்பு இருக்குது, அவங்களுக்கும் இவங்க மேலே அன்பு இருக்குது. நடுவில் குட்டையை குழப்பறதே இந்த ரேணுகாவும் அர்ச்சனாவும் அவங்க 2 பேரும் தான். சரி என்னதான் நந்தினிக்கு இந்த வீட்டில் வாழ்றது கடுப்பாக இருந்தாலையும் ஒரு நாள் கூட சூர்யா சார் அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கவே இல்லை, அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடல. அந்த வகையில் நந்தினியே பார்த்தீங்கன்னா சூர்யா சார்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, நான் உங்ககிட்ட இருக்கும்போது தான் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணேன், என் உலகத்திலேயே இந்த ரூமை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையிலே அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம சூர்யா சார் என்ன சொல்லுவார்னா, நந்தினி என் கூட வாழாமல் கூட ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத, அது ஏதோ போதையில் பேசுது நந்தினி, அதை போய் நினச்சிட்டு நீ போகிறேன்னு எழுந்துட்டு இருக்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. சார் மறுபடியும் சொல்கிறேன், நான் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஏன்னா இந்த வீட்டில் எல்லாருமே என்ன ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க, ஆனால் நான் எதுவுமே நினைக்கலையே உன்னை பற்றி, எங்கள் டேடி ஏதாச்சும் நினைக்கிறாரா? எங்கள் டேடி பேச்சை மீறி நான் என்றைக்குமே எதுவுமே செஞ்சதில்லை, எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா அவ்வளோ பார்த்துக்கிறாரு சூர்யா சார். கொஞ்சம் ஏதாச்சும் சின்ன அடிப்பட்டாலையும் பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிடுறாரு. சூர்யா ஏன் இப்படி பண்ணுற, உன்னை இந்த மாதிரி சிரித்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுரா சூர்யா அப்படின்றாரு. பிஸ்னஸில் சூர்யா ஒரு முடிவு எடுத்தான்னா வேறு எதுவுமே வந்து அவனை வந்து தோக்க வைக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, அருணாச்சலையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்து பிஸ்னஸில் போகிறதுக்கு காரணம் நம்ம சுந்தரவல்லி அம்மா தான். ஏன்னா குடிப்பழக்கத்தில் அடிமையானதுக்கு காரணம் சுந்தரவல்லி அம்மா தான். அவங்களுடைய ஃபஸ்ட்டு லவ் பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் சுந்தரவல்லி அம்மா தான். ஏன் நந்தினி கழுத்தில் இருக்க தாலி கட்டினதுக்கு காரணமும் சுந்தரவல்லி அம்மா தான். பண்ணுற தப்பெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு ஒரு நல்ல பொண்ணு அவங்க ஏழைன்ற ஒரே காரணத்துக்காக அவ்வளோ குத்தி காமிக்கிறாங்க நந்தினியை. நந்தினி இடத்துல மட்டும் வேறு யார் இருந்தாலும் நீங்களே நினச்சி பாருங்களேன், நந்தினி இடத்துல நீங்களே இருந்தாலும் சுந்தரவல்லியை பலார்னு ஒரு அற விட மாட்டீங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நான் என்ன பொம்மையா? உன் பையன் தான் என் கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அதுக்காக நீங்கள் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் என்னவும் அடிமை மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கேட்பீங்க. இப்போது நந்தினி பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா கையில் அப்படியே பதிஞ்சிச்சுங்க. அதாவது சூர்யாவை திருத்தி கொடுத்துட்டு போயிடுறேன், அவர் கூட நான் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கல, நீங்கள் எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் நான் தப்பாக நடந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுவாங்க டேரெக்டாக. உங்கள் வேஷெல்லாம் இங்கே போடாதடி, வேலைக்காரினா வேலைக்காரி வேலை மட்டும் பாரு, என்கிட்ட வந்து இதுக்கு மேலே பேசவே பேசாத நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. இப்போ மாதவிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுதுங்க. ஏன்னா நந்தினி இந்த இடத்த விட்டு போகல, நமக்கு அடிமையாக இவ வேலை செஞ்சுட்டே இருப்பான், நம்மளை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டான். இதே ஒரு பணக்கார பொண்ணு வந்தால் நம்மளை காலி பண்ணுறோம் அப்படின்றதுனால ஒரு வகையில் வந்து நம்ம மாதவி பண்ணுறதும் சப்போர்ட்டு தாங்க. 2 பேரையும் பிரிக்காமல் வச்சுட்டு இருக்காங்கல்ல. ஆனால் அவங்க ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா முதல் வாரிசை வந்து அவள் பெற்று கொடுத்துட்டா, அப்போ நான் எதுக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி சும்மா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வகையில் எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து வாழ போகிறாங்க. கண்டிப்பாக வந்து சூர்யா
ஒரு குழந்தைய கொடுக்க போகிறாரு நம்ம நந்தினிக்கு. அதே மாதிரி நம்ம அருணாச்சல ஐயா நினச்சிட்டு இருந்தோம் நிறைவேற போகுது. ஒரு பேரனோ பேத்தியோ எப்படியாச்சும் இவங்களை 2 பேரும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.